மதுரை ஆண்டாள்புரம் பகுதியில் தவணை முறையில் வீட்டு மனை என்று கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த திமுக பிரமுகர்கள் மீது பராமரிப்பு புகார். மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காமராஜர் சாலை சந்தப்பேட்டை பகுதியில் வசித்து வரும் கே. தங்கம் என்பவர் தலைமையில் காவல் ஆணையரிடம் சீட்டுப்பணம் கட்டியவர்கள் புகார் மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மனுதாரர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது திமுக நிர்வாகிகள் முனிச்சாலை பகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் மற்றும் ஷேக் இஸ்மாயில் ஆகியோர் மதுரை ஆண்டாள்புரம் பகுதியில் ஆனந்தம் ரியல் எஸ்டேட் என்ற பெயரில் சீட்டு நிறுவனம் நடத்தி வருகின்றனர். மேற்படி நிறுவனத்தின் மூலம் வாடிக்கையாளர்கள் சுலப தவணை முறையில் மாதாந்திர சிறு சேமிப்பு மூலம் பணம் கட்டுபவர்களுக்கு அழகிய வீட்டுமனை பத்திரம் பதிவு செய்து கொடுக்கப்படும் என்று கூறி விளம்பரங்கள் செய்துள்ளனர். அதன் மூலம் ஆயிரக்கணக்கான பேரிடம் பல கோடி ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்ட நிறுவனத்தார் சீட்டின் முதிர்வு தேதி முடிந்தவுடன் பத்திரப்பதிவு செய்து கொடுக்காமல் பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டு காலம் தாழ்த்தியுள்ளனர். அந்த வகையில் சுமார் 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. மேலும் எங்களைப் போல் பணம் கட்டி ஏமாந்தவர்கள் இது தொடர்பாக நிறுவனத்தாரிடம் நேரில் சென்று பத்திரம் பதிவு செய்து கொடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் கட்டிய பணத்தை திருப்பிக் கொடுங்கள் என்று கேட்டபோது அவர்களை கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆளுமையை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு பல்வேறு மிரட்டல்கள் விடுத்து பயமுறுத்தியுள்ளனர். அதேபோன்று எங்களுக்கும் அந்த அச்சுறுத்தலை கொடுத்து பணம் திரும்ப தர முடியாது, உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த எச்சரிக்கையின் பேரில் மதிப்புக்குரிய ஐயா காவல் ஆணையரிடம் எங்களது புகார் மனுவை கொடுத்துள்ளோம் என்று தெரிவித்தனர்.